கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு 10வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்தீர தோத்தீரமே தோத்தீர தோத்தீரமே இயேசு சுவாமிக்கு தோத்தீரமே தோஷியானாய் ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியானாய் ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கலிய கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கலியர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உமை பாடியே தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உமை பாடியே தோத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து யாந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து யாந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாத்தி தலை கோனிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் தாழ்த்தி தலைவனிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி கெரூபின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஒரு தொடர் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். போன வாரம் நம்ம என்ன தியானித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். வாசிப்போமா? 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் ஏன் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறீர். இருளிலிருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இருளை வெளிச்சமாக்குறார். சரி, ஏன் தாவீதையா உங்களுக்கு இந்த இருள் வந்துச்சுன்னா அதுக்கு அவர் காரணத்தை சொல்லுகிறார். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இருள் வந்ததுடைய காரணம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும், சவுலின் கைக்கும். போன வாரம் எல்லா சத்துருடைய லிஸ்டா பார்த்துட்டோம். இன்னைக்கு சவுல்ங்கிற ஒரு மனிதன், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவி என்ன செய்ய நினைத்ததுன்னா தாவீதுடைய விளக்க அணைக்க பார்த்துச்சு. ஆனா ஆண்டவர்
எந்த சவுல் நீ என் பிள்ளையுடைய விளக்க அணைக்க முயற்சி, உன் விளக்க நான் அணைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்ப இந்த இருளுடைய காரணம் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் பார்க்க போறோம். சவுல் இருந்த ஆரம்பம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காரமாய் பார்த்திருந்தார். காய் மா காரங்கிறது ஒரு கோபத்தோடு, பொறாமையோடு. கோபம் பிளஸ் பொறாமை. அவங்க கிரெடிட் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீதுக்கு. அதனாலதான் இதுதான் ஸ்டார்டிங். இன்னைக்கு நம்ம இதுல இருந்து இந்த ஒரு பொறாமைங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் காட்ட போயிருக்கேன். இந்த பொறாமையில இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பொறாமையை குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30 14:30. பொறாமையோ எலும்பு உருக்கி. எலும்பு உருக்கிங்கிறது தமிழ்ல இருக்குது. ஆனா அதுக்கு ரைட் டிரான்ஸ்லேஷன் டியூபர்குலோசிஸ். முதல் வசனம், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம் எல்லாத்தையும் நன்மையாக அன்றையும் தேவ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக தான் நடத்தி கொடுப்பார். நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன், வார்த்தையை சொல்லுகிறேன், அது அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. எல்லாம் நன்மைக்காக தான் கொண்டு போகிறேன். ஆனா பொறாமையோ எலும்பு உருக்கி. டியூபர்குலோசிஸ்ங்கிற ஒரு நோய் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது தெரியாது டிபி வந்துருச்சுன்னு சொல்லி. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் டாக்டர் புகழேந்தி பாண்டியன் ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு, உங்க கவுண்டர்ல கேஷ்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு, அது டெய்லி பிரியாணி சாப்பிடுறா. எங்க இருந்து துட்டடிக்குது, வாங்க கல்லாலாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துப்பா அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், நாங்க கொடுங்க சம்பளத்துல சோறு தான் ஏன் சாப்பிட முடியும், பிரியாணிலாம் சாப்பிட முடியாது. அன்னைக்கு ஒரு பேஷண்ட் எனக்கு பார்க்க போட்டுருச்சு. போனா அந்த ரூம் ஃபுல்லா பிரியாணி வாசம் வருது. அந்த அம்மா ஏதோ துட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு பிரியாணி, அதுக்கு டெய்லி பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு நாள் எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. ஓபி விட்டு நான் போகணும். அந்த நேரத்தில் ஒரு வாலிப பெண் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, சார் இந்த அக்கா கேஷ் வாங்காம பேசிக்கிட்டே இருக்காங்க சார். நான் மருந்து வாங்கிட்டு சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல போய் எனக்கு கடைசி பஸ்ஸை நான் பிடிச்சா தான் நான் என் கிராமத்துக்கு போகணும், இல்லைன்னா அந்த பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கணும் சார்னு சொல்லி. நான் அந்த அக்காட்ட கேட்டேன், ஏமா காசு வாங்கலாம் பேசிட்டு இருக்கேன். அது கெத்தா சொல்லுது, சார் நீங்க என்ன நாங்க பேசுறதுக்கு டைமா கொடுக்குறீங்க, வேலை நேரத்துல நான் பேச முடியும் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு கோபம் வந்துருச்சு. சரவணன் சொன்னேன், சாவி வாங்கிட்டு இந்த அக்காவை போக சொல்லு, 4 நாள் கழிச்சு வேலைக்கு வந்தா போதுட்டு. அது வீம்புல வேலைக்கு வரல. அதுக்குள்ள வேற ஆளை போட்டோம், ஸ்மூத்தா போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த அம்மா வருது. பிரியாணி கட் ஆயிடுச்சுங்கிறது போன உடனே டிபி வந்துருச்சு. அது டிபி கிருமி உள்ள இருந்துச்சு, ஆனா வெளியில தெரியல. எலும்ப உருக்கல, ஏன்னா நல்லா சாப்பாடு இருந்தனால. நான் சாப்பாடு கட் ஆயிடுச்சு, வருது எலும்பும் தோலா வருது. ஒரு கோபம், ஏன் மேல கோபம். இருந்தாலும் நீ என்ன வேலையை விட்டு போக சொல்லி 4 நாள் லீவு உனக்கு, 5ஆவது நாள் வா நிச்சு. இதுதான் எலும்பு உருக்கி. சரி, இதை நீங்க பார்த்தாச்சு. நம்ம அடுத்த முதல் குறிப்பா பார்க்க போறோம். சவுலுடைய எலும்பு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியான எலும்பா இருந்துச்சு. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலும்பு உருக்கி வராதுக்கு முன்னாடி சவுல் எப்படி இருந்தார் பார்ப்போமா? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் வசனம். 1 சாமுவேல் 9:9. பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனாகிய
அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமான வாலிபன் ஒரு குமாரன் தான். இஸ்ரேல் புத்திரர்கள் அவனை பார்க்க சௌந்தரியம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆண். அப்ப எலும்பு உரிக்கு உள்ள வரல, நல்லா ஜாலியா இருக்காரு அப்பா கூட. இவன் எல்லா ஜனங்களையும் தோல்கிறது, அந்த அளவு ஹைட். எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஹைட் இல்லை எனக்கு, 5 அடி 2 அங்குலம் தான் என்னுடைய ஹைட். சில பொண்ணுங்க உயரமா இருக்கும், அவளுக்கு எல்லாமே தூரமா இருக்கும், இவங்களை இப்படி பார்க்க வேண்டியிருக்கட்டும். ஆனா இவர் எல்லாத்தோடைய டாலஸ்ட் பர்சன் ஃபுல்லா. ஆனா இப்படி இருந்தவரை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல ஒரு ராஜாவாக்குறார். எப்படி ஆக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 வசனம், சாமுவேல் ஹைட் இருக்குது, இன்னும் நோய் உள்ள வரல, ஒரு ராஜாவாக்குறார். அப்பொழுது சவுல் சொல்லுகிறாரு, கால் மேல இருந்து வருங்க, அப்படித்தான் இருந்தாரு. நான் இஸ்ரேல் கோத்திரத்தாலே சிறிய பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரம் நாங்கள் அற்பமானதல்லவா, எப்படி நான் ராஜாவாக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் நடத்தினாரு, உயர்த்தினாரு. 10வது அதிகாரம் 1 வசனத்துல அவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். முத்தம் செய்து கர்த்தனுடைய சுதந்திரத்தின் தலைவனாக தெரிந்தவனே அபிஷேகம் ஆச்சு. இப்ப வர எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. ஆனா பிரச்சனை 2வது வசனத்தை நம்ம 2வது குறிப்பை நம்ம பார்க்க போறோம். அந்த நோய் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒன்று சாமுவேல் 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரேலின் சேனை நிந்தித்தேன். இன்னைக்கும் சவுல் ராஜா தான். ஹைட் இருந்துச்சு, ஆனா பயம் இருந்துச்சு. இது போய் ஒளிஞ்சுக்கிடுவார், பம்மிக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிடுவார். ஆனா அந்த நேரத்தில் தான் எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. இதுக்கு தெரியாது. ஒரு சின்ன பையன் வருவான், வந்து இவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழிவை கொண்டு வர போகிறார். அந்த அழிவின் மூலமாக என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையாக ஒரு அட்டம் டு கில் தாவீத. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணுகிறார். என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது வசனம், அப்பொழுது அவன் கன்னியாக இருக்கவே பெலிஸ்தியர் அவன் மேல் விழுந்துட்டும். பெலிஸ்தியரை ஒரு வெப்பனா யூஸ் பண்றாரு. ஆனா நோக்கம் என்னன்னா, சவுல் தாவீது கொலை செய்யணும். அப்ப சவுல் நல்ல மனுஷன். ஆனா என்னைக்கு அந்த ஒரு பொறாமைங்கிறது உள்ள வந்துருச்சோ, அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், சவுலை விட்டு விலகி போயிட்டார். நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வெளியில தெரியாது, நோய் வந்துச்சுன்னு தெரியாது. இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 18:11, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு ஈட்டி கொடுத்து 2 நான் விளையிட்டேன். கையில் ஈட்டி இருக்கும். சவுலை நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப டாக்டர் காலத்துல ஸ்டெத் இருக்கும், சவுல் கையில் எப்பவுமே ஈட்டி இருக்கும். கடைசியாக அவர் ஈட்டி வச்சிருந்தார். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, கொண்டு போடணும். சரி, 3வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இன்டைரக்டா கொலை செய்யணும்னு நினைச்சாரு, இப்ப டைரக்ட் அட்டாக். 19வது அதிகாரம், தாவீது கொலை செய்யும்படிக்கு சவுல் தன் குமாரனாக யோனாத்தானும் எப்ப பிளான் போட்டார். இவனை எப்படி கொலை செய்ய போறான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் யோனாத்தான் மகன். அந்த யோனாத்தான் என்ன அருமையாக அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
5வது வசனம், அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணாய அவன் மட்டும் பண்ணியிருக்காட்டாப்பா, நம்மளாம் அடிமையா இருந்திருக்கோம்னு சொல்றான். அப்ப ஒரு அருமையான வார்த்தையை யோனாத்தான் சொல்றாரு. டிசீஸ் உள்ள வந்துருச்சு. குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானே. சவுல் யோனாத்தானை பார்த்து, அவனை நான் கொலை செய்வதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். ஆனா இது சும்மா ஆணை போடுவாரு. 4வதாக குறிப்பா நம்ம பார்க்க போயிடும் எப்படி கொலை செய்ய முயற்சி பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 5வது வசனம். 22:5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி பார்த்து, தாவீது அரரோத் என்னும் காட்டுல இருக்கார். தாவீது இருக்காங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. தன் ஈட்டியை கையில பிடித்துக் கொண்ட போது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சவுல் எப்பவுமே கையில ஈட்டி இருக்கும். பார்த்து சொல்றாரு, இந்த பென்னிமேன் காரனை பார்த்து நீங்க சொல்றீங்களே, நீங்க என்ன செய்யணும், எனக்கு தான் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவர் அவரை காப்பாற்றுறார். காப்பாற்றி 5வதாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா 23வது அதிகாரம் 7வது வசனம். 23:7. சவுல் எப்படியெல்லாம் கொலை செய்யறாரு. பெலிஸ்தர் மூலமாக கொலை செஞ்சார். டைரக்ட் அட்டாக். ஏன்னா உள்ள அந்த கிருமி போய் 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 அவரை உருக்கிக்கிட்டே இருக்கு. சீப் வனாந்திரம் 23வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலத்திலே தங்கி சீப்பின் வனாந்திரத்திலே ஒரு மலையிலே தங்கியிருந்தான். இந்த நேரத்தில் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் தாவீதுங்கிற ஒருத்தருடைய விளக்கு நீ அணைக்க பார்க்கறையா, நான் ஓ விளக்கு அணைக்க அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் 25வது சவுலும் அவன் மனிதரும் தாவீதை தேடவர்களான் இருக்கிறாங்க. மோகன் வனாந்திரத்தில் தங்கியிருக்கிறான். இப்போ ஒரு மலை இருக்கு. இது பல முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மலையில ஒரு பக்கம் சவுல் வர்றார், இன்னொரு பக்கம் தாவீது வர்றாரு. ஒருத்தர் பார்த்தாச்சு, இனி ஒரு அடியில காலி பண்ணி முடிச்சிடணும், விளக்கு ஆஃப் ஆக போதியா, ஆஹா இதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் நீர் சீக்கிரமாக வரும், பெலிஸ்தியர் தேசத்து மேல் படையெடுத்து வருகிறார்கள். அதனால் சவுல் தாவீதின் பின் தொடர்ந்து விட்டுட்டு பெலிஸ்தியர் கேட்டுப்பாங்க. என்ன அழகாக அன்ற டைமிங் வச்சிருக்காரு. இப்ப பெலிஸ்தியர்ங்கிற ஒரு குரூப்புக்குள்ள இவருடைய கண்கள் பட்டுச்சு. பெலிஸ்தியர் மூலமா தான் இவன் விளக்க அணைக்கணுங்கிறது ஆண்டுடைய பிளான். சரி, அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். அது 7வது லாஸ்ட் குறிப்பு. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 3வது. பின்பு சீப் ஊரார் கிபியால் இருக்கிற சவுலிடத்தில் தாவீது எஸ்மோஷனுக்கு எதிராக ஆக்கிலால ஒளிஞ்சிருக்கான்னு சொல்றாரு. இப்ப சீன் வந்துட்டு அங்க பின்னாடி போகும்பொழுது சவுலை தொடர்ந்து வர்றாரு. அனுப்பி எங்க இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது ஒரு அருமையான ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ்னா, சவுளுடைய விளக்க தாவீது அணைக்கிறது. ஆனா செய்ய மாட்டார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது அபிஷாயை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர், அவன்மேல் தன் கையை போட்டு குற்றமில்லால் போதற்கு யார். அபிஷேகம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்ற ஒருத்தர் ஒரு அபிஷேகம் கொடுத்திருப்பார். ஒருத்தர் அழகா பாடுவாங்க, ஒரு சிலர் அழகாக செய்தி சொல்லுவாங்க. நான் சிலருடைய செய்திகளை கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நமக்கெல்லாம் அந்த கிருவியை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த செய்தி, அந்த ஸ்பெஷல் அபிஷேகம் அவர் மேல உட்காந்துட்டு இருக்காரு. சொல்றாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. சவுல் எப்படி மறிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு தாவீது அவரை அடித்து கர்த்தர் அவரை அடிக்கணும். அவரு வேலைங்க, பழி வாங்குறது என்னுடையதுங்கிறாரு. அல்லது நெக்ஸ்ட் பாருங்க, அவருடைய காலம் மறித்து வயதாயிடுச்சு, அப்படி மறிச்சாலும் பரவாயில்ல. இப்படி ஆண்டவர் மேல எல்லாத்தையும் பொறுப்பையும் கொடுத்து எனக்கு ஒண்ணுமே இதுக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனம். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதய என் ரத்தம் தலை விழாதிருப்பதாக அவர் தன்னை தாவீது என்ன சொன்னான், நான் ஒரு தெல்லு பூச்சியா,
செத்து போன நாய். எல்லாரும் மற்றவங்களை திட்டுவாங்க, இவர் தன்னையே சொல்லிக்கிறார், நான் இவ்வளவுதான் என்கிட்ட பெரிய பெரிய ஆளுகளாம் நான் கிடையாது சொல்லி. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே. இவ்வளவு நாளும் தாவீது சவுல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், என்னன்னா ஈசாயின் மகன் அப்படின்னு தான் சொல்றாரு. தாவீதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. தாவீதுன்னு சொல்ற வார்த்தையை பிடிக்காது. என்ன சொல்றான், ஈசாயின் குமாரன் அப்படின்னு வருங்க. ஆனா இப்ப பாருங்க, நான் பாவம் செய்து என் குமாரன் ஆகிய தாவீதே, திரும்பி வா குமாரன், புள்ளப்பா நீ. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு அழகாக தாவீத உயர்த்துறாரு, சவுலை இறக்குறாரு. என் ஜீவன் இன்றையதான் உன் பார்வைக்கு அருமையா இருக்கிறதுனாலே நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பு செய்தேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு நாள் என்ன செய்வ, ராஜாவாவ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிடுறார் என் நீட்டம். இப்படி அந்த உயர்த்தி 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 இப்ப யார் விளக்கு அணைய போகுதுன்னா சவுல் விளக்கு அணைய போகுது. ஆண்டவர் பார்த்தார், போதும், இனி ஒன்னிய வச்சிருந்த பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 28வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 1 நாளாகமம் எடுத்துக்கோங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானிகளை பார்க்க அஞ்ஞானமாக செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்றுட்டார், வழக்கு அனுப்பிச்சுட்டார். அது அவருடைய கையில் இருக்கு. சரி, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கப்படுறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 28 28வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சவுல், இப்ப ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார். அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சொப்னாந்திரி பேசுவார். உம்மி ஊரிமினாலது தீர்க்க சொல்ல அவர் உத்தரவு சொல்ல. அப்பொழுது சவுல் சொல்றாரு, அஞ்ஞானம் பார்க்குற ஒரு ஸ்திரீயை போய் பாரு, அவ என்ன செய்வா, எனக்கு அது பதில் சொல்லுச்சு. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு காரியம். அஞ்ஞானம் பார்க்குற ஸ்திரீ சாமுவேல் ஆவியை எழுப்பி விடுறா, எழுப்பி விட்டு கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர என்னை கலைத்தது என்ன? அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவன் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசனால் சொப்பனத்தால் எனக்கு பேச மாட்டேங்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உன்னுடைய சத்ருவா இருக்கும்போது நீ ஏன்ட்ட ஏன் கேட்கிற? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து ராஜ்யத்தை உன் கையில் பறித்து அதன் தோழனை தாவீதுக்கு கொடுத்துட்டார். இது என்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் இதை எப்படி விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெஸ்டிங் பரிசுத்தவான் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க பரதேசு. அன்னைக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருந்துச்சு. ஒரு அஞ்சனை பார்க்குற பொண்ணால ஒரு எழுப்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்ஷியல். அது நமக்கு தேவையில்லை. நடந்தது என்னன்னா, நீ செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவர் சேடா இருக்கார். இந்த பொண்ணு சாப்பாடு கொடுத்து இவர் அனுப்பி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முடியும் போது பாருங்க, 1 சாமுவேல் முடியும் போதே 31வது வசனம் வாசிக்கிறேன். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தியரோடு முட்டவனுக்கு பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரனை நெருக்கி குமாரன் யோனத்தாயும் அபிதானை வெட்டி போட்டாங்க. இப்ப வீழ்வர்கள் காயப்பட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு இந்த பெலிஸ்தியரை தான் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணார். இவங்களுடைய நுனித்தோட வெட்டி கொட்டான்னு சொல்லி நான் நீ மறுமானாக்குன்னு சொல்லி தாவீது சொன்னாரு, இன்டைரக்டா கொலை செய்யறதுக்கு. இப்ப அதே கருத்து, நீ எதை விதைக்கிறையோ அதான் நீ அறுப்பு. வாசிப்போமா, கலாத்தியர்ல எடுத்துக்கோங்க, நீ எதை விதைக்கிறாயோ அதான் உனக்கு கிடைக்கும்.
நீ மாமிசத்திற்கு என்று நீ விதைச்சேன்னா மாமிசத்தினுடைய அழிவு தான் உனக்கு கிடைக்கும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் மாட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாமிசத்திற்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தின் அழிவை அறுப்பான். இவரைதான் செஞ்சார். விளக்க அணைச்சார், முயற்சி பண்ணார். தாவீதை எப்படின்னா கொலை செய்ய நினைச்சு, ஆனா எந்த பெலிஸ்தியர் மூலமாக இது நடந்துச்சோ அழிச்சிட்டார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேம் அல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. என் விளக்கு என்று தாவீது சொன்ன தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணலாம். எங்களும் அதே பொசிஷன்ல இருக்கோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ வல்லமைகள் வரும், ஆனாலும் பரிசுத்த பவுல் சொல்லும்போது நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.